ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்தது எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனல் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரேவதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல குலாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், அல்லது இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு, மாடி வீடு இருக்குங்க. காப்பீட்டு திட்டத்தில் கட்டின வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணும் இவங்களும் தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதால் இவங்க தனிமையில் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்களுடைய பொண்ணுக்காகவும் மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் அவ்வளோக்கா சப்போர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதுனால வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை இதை விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பிரேமலதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கோழி பண்ணை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்களோடையே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாடு ஆடுலாம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் விவசாயம் தெரிஞ்சவராக இருந்தாலும் எனக்கு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. காடு இருந்தாலும் எனக்கு ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. பட் பையன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னுடைய காலம் ஃபுல்லாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. மேலும் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.